சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தொகுதி வாரியாக மக்களின் கோரிக்கைகளை உள்ளது உள்ளபடி என்ற தொகுப்பில் பார்த்து வருகிறோம். பாலக்கோடு தொகுதி மக்களின் எண்ணங்களை அலசுகிறது இன்றைய செய்தி தொகுப்பு. தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்டது பாலக்கோடு தொகுதி. இங்கு அதிமுகவைச் சேர்ந்த KP அன்பழகன் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்த பகுதியில் மாம்பழம், தக்காளி, கரும்பு சாகுபடி பிரதான தொழிலாக உள்ளது. ஆனால் போதுமான நீர் ஆதாரம் இல்லாமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட எண்ணேகால்புதூர் கால்வாய் திட்டம் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. மக்கள் ஒரு 20-25,000 ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டது. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைங்க, அவ்வளோ பிரச்சனை. அந்த எண்ணேகால்புதூர் கொண்டு வந்து இந்த தும்பலி டேமில் தண்ணியை விட்டால் மக்கள் ஒரு 20-30,000 குடும்பம் அந்த ஏரியாவில் ஒரு 5, 6, 7 பஞ்சாயத்து 8 பஞ்சாயத்து நல்ல வளர்ச்சி வரும். குடிக்கிற தண்ணீரும் விவசாயத்துக்கு ஒரு கிணத்துல கூட சொட்டு தண்ணி இல்லைங்க. விவசாயம் பூரா போச்சு, மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இதை உடனடியாக இந்த அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றி இந்த எண்ணேகால்புதூர் வாய்க்காயை வெட்டி சிறப்பாக செஞ்சாங்கன்னா மக்களுக்கு நல்லா இருக்கும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடியில் உருவாக்குனாங்க. அந்த தண்ணியுமே இன்றைக்கி போதுமான மக்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்கலைங்க. தண்ணி கிடைக்காதனால ஒரு நாளைக்கு 2 குடம் 3 குடம் அதுவும் வராமல் போயிடுது. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஊராட்சிங்களே இதனால் அடிபடுது. மாம்பழ கூழ் தொழிற்சாலை திட்டம், உழவர் சந்தை திட்டம் ஆகியவை வெறும் அறிவிப்புகளாகவே இருப்பதாக அவர்கள் வேதனைப்படுகின்றனர். மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்பேன் என்றும் காரிமங்கலத்தில் உழவர் சந்தை அமைப்பேன் என்றும் கடந்த 15 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற KP அன்பழகன் வாக்குறுதி அளித்திருந்தார். அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அந்த தொழிற்சாலைகள் துவங்குவதற்கான எந்த அறிவிப்பையும் முயற்சியையும் அவர் முன்னெடுக்கவில்லை. பாலக்கோடு தொகுதியில் பட்டதாரிகளுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் ஒரு 5000 பேர் வேலை முகாம் போனாங்க. ஆனால் வேலை முகாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இது பண்ணாங்க. ஆனால் நாங்கள் ஒருத்தர் கூட செலக்ட் பண்ணல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சும்மா சிறிய கம்பெனிகளுக்கு 4000-5000 சம்பளத்துக்கு உண்டான வேலைக்கு மட்டும்தான் ஆட்கள் எடுத்தாங்க. நாங்கள்லாம் போயிட்டு அந்த வேலை வாய்ப்பு முகாம் எங்களுக்கு தேவையான வேலை எதுவும் கிடைக்கவில்லை. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிச்ச இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை பெற முடியல. பாலக்கோடு தொகுதி வளர்ச்சிக்கான கோரிக்கைகள் பலவற்றை முன்வைத்துள்ள மக்கள் அதை ஆட்சியாளர்கள் நிறைவேற்றுவார்களா என்று எதிர்பார்த்துள்ளனர்.